Exercise 10.4 8th sum tan x plus y plus tan x minus y equal to x. இதை differentiate பண்ணுவோம். first sum எடுத்து எழுதிக்கலாம். differentiating with respect to x. இந்த function வந்து x பொறுத்து differentiate பண்ண போறோம். நம்மளுக்கு வந்து tan x differentiate பண்ணா secant square x அப்படிங்கிறது தெரியும். இது வந்து given formula. இப்போ நம்மளுக்கு வந்து tan x plus y ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ tan x plus y differentiate பண்ணா secant square x plus y. நம்மளுக்கு வந்து இங்க வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருந்தா அப்படியே விட்டுருக்கலாம். இங்க வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. அதாவது டேன்ல வந்து எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டு விட்டுருக்கலாம். இங்க வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கிறதுனால அகைன் எக்ஸ் பிளஸ் ஒய்யை என்ன பண்ணணும்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் டேன் எக்ஸ் மைனஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எக்ஸ் இல்லாம வேற டேம் இருந்ததுன்னா அகைன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் டு த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ பார்த்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம்னு தான் எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். பண்ணும்போது 1 + dy by dx, அதாவது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx. அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸை பண்ணால் 1, ஒய்யை பண்ணால் dy by dx. நம்மளுக்கு என்ன வேணும்? dy by dx மட்டும்தான் வேணும். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் plus secant square x plus y into dy by dx. The same thing. இதுலயும் அதே மாதிரி டிஃபரண்ட் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு is equal to 1 இருக்கு. அதாவது இங்க வந்து x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ இங்க என்ன பண்ணுங்க? dy by dx எல்லாம் ஒரு பக்கமா அரேஞ்ச் பண்ணுங்க. இங்க வந்து இந்த டேர்ம்லயும் இந்த டேர்ம்லயும் நம்மளுக்கு என்ன இருக்கு? dy by dx வந்து காமனா இருக்கு. ஸோ dy by dx வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் மட்டும் இருக்கும். இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கும். இந்த ரெண்டு டேர்மே இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டோம்னா இங்க ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்துன்னா ரெண்டு டேர்மும் மைனஸ்ல வந்துடும். அடுத்து dy by dx மட்டும் வச்சுட்டு இந்த டேர்மை அப்படியே கீழே இறக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சு. தேங்க்யூ. Exercise 10.4 9th sum. If cos xy equal to x, show that dy by dx equal to minus of 1 plus y sin xy divided by x sin xy. இந்த சம்ம வந்து ப்ரூவ், அதாவது இது வந்து இதை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து என்னென்னு எடுத்துக்கணும்? காஸ் xy ஈக்குவல் டு எக்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். இதை வந்து என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணி dy by dx ஈக்குவல் டு திஸ் டேர்ம் அப்படி சொல்லணும் நம்ம. ஸோ இப்போ வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். காஸ் எக்ஸ்ஒயை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இப்போ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு மைனஸ் சைன் எக்ஸ். நம்ம எப்பவுமே சி வந்தாலே நம்ம மைனஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். அதை மறந்துடாதீங்க. ஸோ காஸ் எக்ஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ஒய். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால அகைன் அதை என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை தவிர வேற என்ன டேர்ம் இருந்தாலும் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இங்கே வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 வரும். இப்போ எக்ஸ் வச்சுக்கோங்க. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx பிளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. மற்றதெல்லாம் அப்படியே வரும். இனிமே வந்து dy by dx மட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ dy by dx மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? அந்த பக்கம் கொண்டு. இப்போ இந்த மைனஸ் சைன் எக்ஸ் ஒய்யை கீழே கொண்டு வந்துருங்க. இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். எக்ஸ் இன்டு dy by dx பிளஸ் ஒய் இன்டு 1 ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 பை மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ எக்ஸ் இன்டு dy by dx வச்சுட்டு பிளஸ் ஒய் இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஒய்ன்னு மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் வச்சு இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1 இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் இந்த மைனஸ் ஒய் அப்படி இருக்கு. இந்த மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்றோம் டிவைடட் பை மைனஸ் சைன் எக்ஸ். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னவாயிரும்? பிளஸ்ன்னு மாறிடும். ஸோ 1 plus y sin xy divided by இந்த மைனஸ் sin xy இருக்கும். இந்த மைனஸை மேலே கொண்டு வந்துருங்க. மேலே கொண்டு வந்துட்டா மைனஸ் ஆஃப் 1 plus y sin xy divided by sin xyன்னு இருக்கும். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ. Exercise 10.4 tan inverse of root 1 minus cos x divided by 1 plus cos x கொடுத்துருக்காங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். y equal to tan inverse of root of 1 minus cos x divided by 1 plus cos x ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து tan inverse of ரூட்ல வந்து ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இதை வந்து ரூட்டை வந்து டு த ஹோல் பவர் 1/2 அப்படின்னு எழுதினாலும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சால்வ் பண்ண முடியாது. அதனால ரூட்டுக்குள்ள உள்ள இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரியில ஃபார்முலா தெரியும். 1 minus 2 cos x அப்படின்னா 2 sin square xன்னு தெரியும். ஸோ
இங்க வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் இருக்கு. ஃபார்முலா வந்து என்ன இருக்குன்னா 2xல இருக்கு. அப்போ இந்த இதை மட்டும் என்ன பண்ணணும், தீட்டா இருக்கிற இடத்த மட்டும் 2ஆல டிவைட் பண்ணோம்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸ்னு வந்துடும். இந்த எக்ஸும் எக்ஸ் பை 2ன்னு மாறிடும். இதே மாதிரி தான் 1 பிளஸ் காஸ் 2xனா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ் தான் வேணும், காஸ் எக்ஸ் வேணும். ஸோ இந்த தீட்டா இருக்கிற இடத்த 2ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், இங்கே எக்ஸ் கிடைக்கும், இங்கே எக்ஸ் பை 2 கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவை வந்து ஈக்குவேஷன் ஏல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், y equal to tan inverse of 2 sin square x by 2, 2 cos square x by 2 இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன, இந்த 2 என்னவாயிரும், கேன்சல் ஆயிடும். 2 கேன்சல் ஆயிட்டு sin x by 2 cos x by 2 to the whole square எழுதிக்கலாம். sin theta divided by cos theta னா tan theta தெரியும். ஸோ tan square x by 2 ரூட்டுக்குள்ள இருந்து ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் டேர்ம், அதாவது எந்த டேர்முக்கும் ஸ்கொயர் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் கிடைக்கும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan x by 2ன்னு கிடைக்குது. இப்போ இந்த tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் பை 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பை 2ல இங்கே என்ன இருக்கும், 1 by 2 வந்து கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ நம்மளுக்கு 1 by 2ன்னு கிடைக்கும். இதான் அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.